சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சார். ஆமாங்க. ஆ, ஸோ அதே பொங்கல் வாழ்த்தோட நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரியும் ப்ளஸ் ஒரு சில இன்ஃபர்மேட்டிவாவும் இந்த இந்த வாரத்துக்கான கான்செப்ட் சார். கண்டிப்பா சார். ஓகே. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா எஸ்ஐஎஃப்ங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருங்க. அப்படியே நான் உங்க கூட பேசும்போதே உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணிடுறேன். லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து எஸ்ஐஎஃப் வந்து நிறைய ஏஎம்சிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே அதுல சார். அந்த ஃபோலியோஸ் மட்டும் பாருங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 20,779 ஃபோலியோஸ். அப்போ ஒரு ஃபோலியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லட்சம் ரூபாங்க. கரெக்ட் சார். ஏன்னா இதுல மினிமமே 10 லட்சம் ரூபா, கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஆமா. அப்போ இவ்வளவு ஃபோலியோஸ் இருக்குன்னும் போது எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்றத நம்ம பாத்துங்க. ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணாம அதுல என்ன இருக்குது அதை பத்தி தெரியலன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் இன்னைக்கான இதுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குதுன்றதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக்ட் ஷீட் எடுத்துட்டேன் நான். ஏன்னா அது செப்டம்பர்ல லான்ச் போது லேட்டஸ்ட்டுங்க. டிசம்பர்ல முடிஞ்சது, இப்போ ஜனவரினால டிசம்பரோட ஒரு ஃபேக்ட் ஷீட் எடுத்தாச்சு. ஓகே. ஆல்டிவா ஹைபிரிட் லாங் ஷார்ட் ஃபண்டு. ஓகே. இப்போ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். இதை வந்து ஓவர் த மீடியா நம்ம ஓவர் த இதுல வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலைங்க இதை பர்டிகுலரா. இது வந்து என்னன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சார். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க அந்த போல்டாவே போட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு போல்டா. மார்க்கெட் ரைஸ் ஃபால் ஸ்டால் திஸ் ஃபண்ட்ஸ் எய்ம்ஸ் டு டெலிவர். இது ரொம்பவே போல்டான ஸ்டேட்மெண்ட் சார். அதாவது மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் சரி, ஃபால் ஆனாலும் சரி, இல்ல ஒரு ஒரு எந்த பக்கமும் போகாம ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி இருந்தாலும் சரி, ஆனா இந்த ஃபண்ட் டெலிவர் பண்ணுன்றது ரொம்பவே போல்டு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா? இது நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஒரு சில இதுல இப்ப மீடியாலே பாக்குறேன் நான், இன்ஸ்டாவா இருக்கட்டும் இல்ல யூடியூப்ல எல்லாம் ஜென்ரலா வந்து எஸ்ஐஎஃப் வந்து ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ரிஸ்க்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுல வந்து நம்ம என்ன அதுல சொல்ல வரோம்னா, இத கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து டேட்டா வைஸ்ல வந்து எந்த அளவுக்கு அது ரிஸ்க் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்கிறோம், இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் அசெட் எடுக்கிறோம், இல்ல வந்து கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஈவன் பாண்ட்ஸ் கொடுங்க. அதுவும் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். இப்ப ஓகே. இண்டிவிஜுவலா பாண்ட்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்றாங்க. அதாவது எப்படின்னா, வயசாயிடுச்சுன்னா, அதாவது எங்கா இருக்கும் போது நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்துருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ஓகே. வந்துருங்க, வயசாகும் போது பாண்ட் மார்க்கெட்டுக்கு மாறிடுங்கன்றாங்க பாத்தீங்களா. அது ஆமா சார். எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த இந்த வீடியோல கிளாரிட்டி கொடுக்க போறோம் சார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தாச்சுங்க லாங் ஷார்ட் ஃபண்ட்ல. அப்போ நம்ம ஓகே. என்ன பார்க்கணும்னா, அந்த லாங் ஷார்ட்டுக்கு முன்னாடி ஹைபிரிட்ன்ற வார்த்தை போட்டிருக்கு பாருங்க சார் கீழே. அதாவது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி நமக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லைங்களா, அப்படியே வந்து ப்ராடா பாத்தீங்கன்னா டெட்டு ஈக்விட்டி அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது வந்து ஹைபிரிட் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைங்களா ஜென்ரலா. அதே மாதிரி எஸ்ஐஎஃப்லயும் வந்து ப்ராடா 3 கேட்டகரிஸ் இருக்குங்க. டோட்டலா 7 கேட்டகரிஸ் இருக்கு. அது நான் ஒன் ஆஃப் த ஸ்லைட்ல வச்சிருக்கேன், பிரசன்டேஷன்ல வச்சிருக்கேன். அது போகும்போது பார்ப்போம். எஸ்ஐஎஃப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு என்ன ரிஸ்க்கு எடுக்கிறோம், இல்ல நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுலயும் நம்மளால ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும். பிளைண்டா எஸ்ஐஎஃப்னா ரிஸ்க், அதுல வந்து அதுல நம்ம பக்கம் போகக்கூடாது, அதுல வந்து ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு, எஃப்என்டோ இருக்கு, அதனால நம்ம போகக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே சொல்றேன் நான். இது வந்து ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட் கீழே வர ப்ராடக்ட் தான். இது முன்னாடியே வந்து பிஎம்எஸ்ன்னு இருந்ததுங்க, எல்லாம் ஹெச்என்ஐக்கு சர்வ் பண்ற மாதிரி. பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து ஏஐஎஃப் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிலாம் இருந்ததுங்க. அது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா 1 crore. 1 crore இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். அதோட டிக்கெட் சைஸ் மினிமமே 1 crore. இதே பிஎம்எஸ்னா மினிமமே 50 லட்சம் ரூபா. அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நமக்கு வந்து 100 ரூபா இருந்தா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற கேட்டகரிக்கும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்என்டோல போய் பணத்தை டைரக்டா, அதாவது ஒரு சில டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓப்பனிங்னு கொடுத்துட்டுங்க, அவங்களுக்கு வந்து இன்டைரக்டா இந்த எஃப்என்டோல எக்ஸ்போஷர் கொடுக்கறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணி எஃப்என்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுங்க, ட்ரை பண்ணிட்டு அதுல நிறைய லூஸ் ஆகுறாங்கன்றது தான் செபியோட வந்து அப்சர்வேஷன். அதாவது ஒரு நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 90 to 92% வந்து காமன் மேன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லூஸ் பண்றாங்க. அதுல பணம் பண்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஃப்ஐஐஸ். கரெக்ட் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ ஒரு தேவை இருக்குதுன்னா அதை பிரிட்ஜ் பண்ணலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் பிஎம்எஸ்க்கும் நடுவில், பிஎம்எஸ்னா ஒரு மினிமம் ஒரு 50 லட்சம் ரூபா வந்துருது,
ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 1 கோடி ரூபா வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு தேவை இருக்குதுன்றத ஒரு கேப் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இந்த எஸ்ஐஎஃப்ன்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து எஸ்ஐஎஃப் பண்றதுக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்னா ஒரு நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்ன்றது இல்லாம ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதையே ஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து பணம் பண்றாங்க. ஆக்சுவலா ஜென்ரலா இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து என்ன இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்ட்ல எடுத்தோம். இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல வந்து என்ன போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து கோர் ஸ்ட்ராட்டஜியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் சார். ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு இன்கம். அந்த ஃபிக்ஸ்டு இன்கம்னா நமக்கு தெரியும் பாண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு டெட் ஃபண்ட் இல்லை வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லை வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்லாம் போனோம்னா அந்த ஃபிக்ஸ்டு இன்கமோட போர்ஷன் வருங்க பாண்ட்ஸ். அப்போ அதுதான் பேஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபியூச்சர் ஆர்பிட்ராஜ் அண்ட் கவர்டு காலுங்க. அப்போ இப்போ இந்த வார்த்தை தான் நமக்கு புதுசுன்ற நான். இந்த ஃபியூச்சர் ஆர்பிட்ராஜ் கவர்டு கால் இதெல்லாம் சொல்றேன். ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இருக்குதுங்க. அப்போ எஸ்ஐஎஃப்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அது ரிஸ்க்னு பார்க்காம இதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. ஆனா இதை நம்ம என்ன பண்றோம், அதோட கான்செப்ட் என்னன்றத ஒரு அவுட்லைனா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. இது ஆக்சுவலா இங்க ஆர்பிட்ராஜ்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஆர்பிட்ராஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் எய்மிங் டு கேப்சர் லோ ரிஸ்க் ரிட்டர்ன் சார். அதாவது என்னன்னா ஆர்பிட்ராஜ்னா டிஃபரன்ஸ் இன் பிரைஸ் மார்க்கெட் சார். இப்போ நீங்களே உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பொருள்னு வச்சுங்களேன் சார். ஒரு ஆப்பிளே கூட இருக்கட்டுங்களேன். ஒரு இடத்துல 100 ரூபா இருக்குங்க, இன்னொரு இடத்துல வந்து 110 ரூபா இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மார்க்கெட்ல நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்ஸ்டன்டா இன்னொரு இடத்துல 110 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்றீங்க இல்லைங்களா, இமீடியட்டா இன்கம். ஆமா சார், ப்ராஃபிட். அப்போ இதுல நம்ம பெருசா ரிஸ்க் எடுக்கல இல்லைங்களா, ஏன்னா ரெண்டு மார்க்கெட்டோட பிரைஸ் உங்களுக்கு தெரியுது. உங்க வேலை என்னது, ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம செல் பண்றோம். அதே தானே சார் நடக்குது இல்லைங்களா? இப்போ போய் இப்போ காய்கறி எல்லாம் விற்கிறவங்க, பழங்கள்லாம் விற்கிறவங்க எங்க மெயின் இடத்துல ஒரு இடத்துல கம்மி விலையில வாங்கி வந்துட்டு இங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைஸ் வச்சு விற்கிறாங்க இல்லைங்களா? அது அன்னன்னைக்கு நமக்கு வந்து அதை ஏர்ன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் அப்ளிகபிள். அப்ப நீங்க கேட்கலாம் என்ன சார் பிரைஸ் மார்க்கெட் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஆப்ரேட் டெய்லி பண்ற மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் இருக்குதுங்க. அதான் எஃப்என்டோல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொன்னோம் பாத்தீங்களா, அதுலயே சேஃபா தான் அவங்க பெட் எடுக்கிறாங்க. அப்ப ஃபியூச்சர்ல இன்னைக்கே உங்களுக்கு ஒரு ஈக்விட்டி நீங்க ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்க சார். ஓகே. ஸ்டாக்கோட பிரைஸ் தெரியுது, அடுத்த மந்த்லயே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல இன்னொரு பிரைஸ் தெரியுது. அப்போ இங்க 100 ரூபா இருக்கிறது அடுத்த ஃபியூச்சர் பிரைஸ்ல 101 ரூபா 102 ரூபா பாக்குறீங்கன்னா இப்போ இமிடியேட்டா 1 ரூபா 2 ரூபா நீங்க ஏர்ன் பண்றீங்கல்ல. கரெக்ட் சார். ஆமா. சோ இதுதான் அந்த ஆர்பிட்ராஜுங்க, கேஷ் ஃபியூச்சர் ஆர்பிட்ராஜுங்க. அதே மாதிரி கவர்டு கால்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை சார். நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக் இல்லை 20 30 40 ஸ்டாக் வச்சிருக்கிறோம்னா அந்த ஸ்டாக் வந்து நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லாங் டேர்முங்க. அதாவது நீங்கள் வாங்கி வச்சிருவோம், அதில் நடுவில் வந்து அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வாலட்டைல் ஆகும். ஆனால் ஒரு லாங் டேர்மில் எடுக்கிறீங்க, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பீரியடில் வந்து உங்களோட ஸ்டாக் இது வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கலாம், இல்லை இன்ஃபோசிஸாக இருக்கலாம், இல்லை அதானி தான் இருக்கலாம், இல்லை வந்து ரிலையன்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு ஸ்டாக்குமே அந்த ஒரு லாங் டேர்மில் வந்து அந்த பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும். அப்போ அதுக்கான நமக்கு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றது சார் நார்மல் கான்செப்ட் இல்லைங்களா லாங்ன்றது. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கால் புட்ன்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு பேசிக்கா நம்ம ஒரு ஸ்டடி மாதிரி பார்த்தோம்னா புரிஞ்சிடும். என்னன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த ஸ்டாக் மேல போகும்னு பெட் பண்றோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பையர்ஸுங்க, கால் பையர்ஸ். இல்ல ஒரு ஸ்டாக்கு கீழே போகும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து பெட் பண்றீங்க, நீங்க வாங்குறீங்க, அந்த இதுல வாங்குற அந்த பையருக்கு பேரு புட் ஆப்ஷன். ஓகேங்களா சார்? இப்போ இதுல கவர்ட் கால்னா என்னன்னா இவங்க செல்லர் சார், கால் ரைட் பண்றாங்க, இவங்க அதை கொடுக்குறாங்க ஒரு சின்ன பிரீமியம்க்கு. புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. ஓகே, அதாவது எப்படின்னா இப்ப நீங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்களா சார், அது ஐடலா இருக்க போகுது உங்க இதுல, அது ஒண்ணுமே ஏர்ன் பண்ண போறது இல்ல. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட். ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு உங்களுக்கான கன்விக்ஷன் இருக்குது. ஆனா வந்து உங்க ஸ்டாக்ல சும்மா இருக்கிறதுக்கு பதில் இதுல வந்து அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் மேல கன்விக்ஷன் இருக்குதோ அதுக்கெல்லாம் கவர்ட் கால் ரைட் பண்றாங்க. ஒரு பிரீமியம் மாதிரி இவங்க, ஏன்னா கால் ரைட்டர் இல்லைங்களா, அப்ப கால் ரைட்டர்னு இவங்க ரைட் பண்ணும்போது என்னன்னா ஒரு பிரீமியம் கலெக்ட் பண்ணிப்பாங்க இமீடியட்டா. அப்ப வாங்குறதுக்கு இருக்கிறவர் எப்படி வாங்குவாங்கன்னா, அதை வாங்குறவங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு வந்து நல்லா போகும், மல்டிபிள்ஸ்ல போகும்ன்ற மாதிரி எய்ம் பண்ணி வாங்குறாங்க. அப்போ இதுல வந்து யார் எக்ஸ்பர்டீஸ்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏறாதுன்றது கன்விக்ஷன் ரைட்டா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த ஏர்னிங்ஸ்ல இந்த பிரீமியம்ங்க. அதுக்கு அடுத்தது நீங்க ஃபிக்ஸ்டு இன்கம் ஆல்ரெடி பேசியாச்சு, பாண்ட்ஸ் தாங்க. அதுக்கு அடுத்தது என்ஹான்ஸ்டு டிரைவர் பாருங்க, ஸ்பெஷல் சிச்சுவேஷனும் டெரிவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இங்க ஆக்சுவலா வருதுங்க. ஸ்பெஷல் சிச்சுவேஷன்னா இப்ப நமக்கு ஐபிஓ எல்லாம் வருது பாருங்க, அப்பெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் பிரைசிங்ல கிடைக்குங்க. பைபேக் இல்ல மர்ஜர் டிமர்ஜர் நடக்குது, கியூஐபி இண்டெக்ஸ் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், இந்த மாதிரி டைம்ல ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன், இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல வாங்கும் போது வேல்யூ மாதிரி நல்ல இதுல வாங்குறாங்க. அதுவும் ஒரு இதுல பிளஸ். இந்த பர்டிகுலர் ஃபண்டை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஒவ்வொரு ஃபண்டும் அந்தந்த ஃபேக்ட் ஷீட்டை படிச்சா நம்ம புரிஞ்சுக்கலாங்க அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்ட்டு.
அதுக்கு அடுத்தது வந்து டிரைவேட்டிவ் சார். இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா சார்? அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி வாங்குவோம். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷத்துல அந்த ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அதுல நான் பணம் பண்றது தான் வந்து லாங் ஸ்ட்ராட்டஜி. ஆனா டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல மட்டும் கிடையாதுங்க, பேரிஷ் மார்க்கெட்லயும் சரி, சைட்வேஸ் மார்க்கெட்லயும் ரெண்டுத்துலயுமே பணம் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் ஷார்ட், அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு பாத்தீங்க பாருங்க. நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஹோல்டு பண்றது சார். எந்த ஓகே ஸ்டாக் இப்போ அதானி எக்ஸாம்பிளுக்கு, ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ அதானி இருக்குது, நாளைக்கு வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கு. அது என்ன அதுன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் தான், ஆனா இது கீழே போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனா நம்ம போர்ட்ஃபோலியோல ஹோல்டு பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஆமா கீழே சார். போச்சுன்னா நமக்கு போர்ட்ஃபோலியோ அடி வாங்குங்களா? இப்ப எக்ஸாக்டா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அதுதானே சொல்றோம். ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப், இல்ல வந்து ஃபிளெக்சி கேப், மல்டி கேப், எந்த ஒரு ஃபண்ட்ல வச்சிருந்தாலுமே ஒரு சில ஸ்டாக்ஸ் அவங்க வச்சிருக்கிறதுல வந்து டவுன் ஆச்சு மார்க்கெட் அப்படின்னும் போது நம்ம போர்ட்ஃபோலியோலயும் வந்து ஒரு 5%, 10, 20, 30% டவுன் ஆகுது. அதாவது கோவிட்ஸ் மாதிரி டைம்ல சொல்ல வரேன், டவுன் ஆகுது இல்லைங்களா? இங்க வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க அந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம எந்தெந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறோமோ ஓகே அந்த ஸ்டாக் நாளைக்கு அவங்களுக்கு விழப்போகுதுன்னு தெரிஞ்சதுங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல வந்து செல் பண்ணி வைப்பாங்க, ஷார்ட் ஓகே பண்றதுங்க. சார். ஷார்ட்னா புரியுது. செல்லிங் சார். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிலையன்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல அதானி வச்சிருக்கிறோம். நாளைக்கு உங்களுக்கு தெரியுது, ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியுது, இது வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு பேட் நியூஸ் நமக்கு இருக்குது அப்படின்னும் போது, விழுந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாதுங்க, விழுந்துதான் ஆகணும். அப்ப நமக்கு வந்து பொறுமை காக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நம்மளால பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஆமா. வேற இங்க வந்து அந்த டெரிவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில ஷார்ட்ன்றது பண்ண முடியுங்க. ஷார்ட் பண்ணும்போது அந்த எந்த அளவுக்கு வேணுமோ, இப்ப நான் கோவிட் மாதிரி சுச்சுவேஷன், ஏதோ ஒரு நார்மல் சொல்றேன், வார் லைக் சினாரியோ, இல்ல ட்ரம்ப்போட டாரிஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, பர்டிகுலர் செக்டர்ல, பர்டிகுலர் கம்பெனி வந்து ஒரு 20, 25, 30% விழுதுன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் பண்ணதுனால டிரா டவுன் விழறது கம்மி பண்ணிடலாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகே, இது என்ன இம்பார்ட்டன்ட் இதுல விழறத கம்மி பண்ணிக்கிறதுன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இப்போ ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு வந்து உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கு சார். அது வந்து ஓகே. 50% எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்ல வரேன் நான். ஒரு 50% விழுதுன்னா அப்போ உங்க போர்ட்ஃபோலியோ 100 ரூபான்றது 50 ரூபா ஆயிடுச்சுங்களா? கரெக்ட் சார். ஆமா. அப்போ நீங்க வந்து 100 ரூபானால 50 ரூபா உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் 1 கோடி ரூபா இருக்கும் போதுங்க 50 லட்சம் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். எக்ஸாக்ட்லி. அப்போ அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ நீங்க வந்து சரி மார்க்கெட் நார்மல் தானே, இது நம்ம ஃபண்ட் மேனேஜர் பாத்துக்க போறாரு, அதுக்கப்புறம் வந்து அது ரிகவர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்ல நமக்கு வரப்போகுதுன்னுவோம். ஆனா இந்த டைம்ல வந்து எவ்வளவு பேர்கிட்ட ஆவரேஜ் பண்றதுக்கான பணம் இருக்குங்க? கண்டிப்பா சார். அது கஷ்டம் தான் சார். அதாவது நீங்க வந்து 100 ரூபா இருக்கும்போது 50 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க கையில பணம் போட்டு ஆவரேஜ் பண்ணிடலாம். இல்ல வந்து 100 ரூபாய்க்கு பதில் ஒரு 1000 ரூபா இருக்குது, இல்ல 10,000 ரூபா இருக்குது, இல்ல லட்ச ரூபா இருக்கு, இல்ல 10 லட்ச ரூபா இருக்கும்போது கூட உங்களால ஆவரேஜ் பண்ண முடியுங்க. ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு வரோம் சார். உங்களோட போர்ட்ஃபோலியோ சேல்ஸ் வந்து 1 crore மேல போகுதுன்னும் போது நம்ம வந்து போர்ட்ஃபோலியோல எவ்வளவு டிராடவுன் கம்மியா விழறத வச்சுக்கிறோமோ அவ்வளவு நம்ம போர்ட்ஃபோலியோக்கு நல்லதுங்க. கண்டிப்பா சார். அது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அது. கரெக்ட்டுங்க. இதுல ஒரு என்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோன்றது வந்து அந்த 100 ரூபா எக்ஸாம்பிள் ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. 100 ரூபா 50 ரூபா விழும்போதுங்க 50% தான் விழுந்தது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஆனா அந்த 50 ரூபா வந்து திரும்ப 100 ரூபா, அதாவது நம்மளோட அசல் ஏற்கனவே இருந்த கேபிட்டல்ல தொடர்றதுக்கு மட்டுமே எவ்வளவு சார் ரிட்டர்ன்ஸ் வேணும்? 100%. ஆமா சார். கண்டிப்பா. ஏன்னா 50 டபுள் ஆகணும் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அப்போ நார்மலா உங்களுக்கு சொல்ல வரேன், நம்ம 12% 13% எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே. ஆனா நீங்க வந்து ஒரு 20% கொடுக்குதுன்னே வச்சுங்களேன் மார்க்கெட், அந்த கண்டிப்பா சார். 100% நம்ம தொடர்றதுக்கு அப்சல்யூட் ரிட்டர்ன் ஏன்னா டபுள் ஆகணும் பாத்தீங்களா? அப்போ ஆமா. நீங்க 50% விழுந்ததுன்னா 5 வருஷம் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கணும், நல்ல 20% கிட்ட கொடுக்கணும், அப்பதான் உங்க அசலே தொடுவீங்க. கரெக்ட் சார். ஆமா. ரைட்டுங்களா? இல்ல நீங்க வந்து அந்த எஸ்ஐபி மாதிரி நடுவுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேபி அந்த 5 வருஷத்துக்கு பதில் ஒரு 4.5 வருஷம் 4 வருஷத்துல தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் எப்படி சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து ஒரு லைஃப் டைம்லயே இவ்வளவு சேர்த்து தான் அந்த 1 crore தொட்டிருப்பாங்க. ஆமா சார். அதுக்கு மேல அவங்க ஒரு நிறைய பேருக்கு வந்து ஏர்னிங்கான பெரிய இன்கம் இருக்காது. இதை தான் பாசிவ் இன்கமா நம்பி இருப்பாங்க, அந்த கார்பஸை தான். கண்டிப்பா சார். அதே மாதிரி நிறைய பேர் வெறும் லம்சமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, ஃபர்தரா ஆட் பண்றதுக்கு அவங்ககிட்ட பைசா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, எந்த அளவுக்கு டிராடவுன் கம்மியா இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் சார். அதை மாதிரி வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப மார்க்கெட் 50% விழுது, இல்ல 30% விழுது, 40% விழுது, இல்ல 20% விழுதுன்னா நம்ம போர்ஷன் வந்து
அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பாசிபிளா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதாவது ஜீரோல இருந்தாலும் பரவாயில்ல, விழுந்தா ஒரு 5% விழட்டும். அப்போ உங்களுக்கு வந்து திரும்ப மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ இல்ல பேரிஷ்ல இருந்து புல்லிஷா மாறும் போது இந்த 5% விழுந்த மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? பெட்டர் தேன் அந்த நான் சொன்ன பாருங்க 50% 50%. விழுந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு ஆமா. நீங்க வந்து அசலே பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல பாசிபிள் சார். நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாசிபிள் இல்லை. இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நான் என்ன உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண வரேன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்லாம் எல்லாம் இன்ஃபர்மேட்டிவா எடுத்து வந்திருக்கேன். நம்ம எல்லாமே டேட்டா வச்சு தான் பேசுறோம். ஓகே. அதுலயே நம்ம வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம வந்து இதுல மிட்டிகேட் ஆகுது, மினிமைஸ் ஆகுது, இல்ல என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்லணும்னா, இப்போ ஜென்ரலா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செல் பண்றதுக்கே வந்து என்ஐஎஸ்எம்ல ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணுங்க. அதே மாதிரி எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து என்ஐஎஸ்எம்ல 13 ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் சார். அது வந்து இப்போதைக்கு ஆஸ் ஆன் டேட் கிளியர் பண்ணது வந்து ரொம்ப கம்மிங்க. ஆல் ஓவர் ஓகே. நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் இல்ல தமிழ்நாடு எடுத்தாலும் இல்ல சென்னையில எடுத்தாலும் அதுல நம்மளும் ஒருத்தருங்க. நம்ம அதாவது கிளியர் பண்ணிருக்கிறோம். அதனால இதை ஃபுல்லா இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம். இந்த வியூவர்ஸ்க்கு வந்து இவங்களும் வந்து இது என்னன்றது கான்செப்ட் ஒரு ரிஸ்க்னு ஜஸ்ட் ஒதுக்காம அது என்னன்றது ஒரு 1 மந்த் 2 மந்த் இல்ல 6 மந்த்ஸ் 1 இயர் அவங்களோட பொறுமையான டைம்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இதை நம்ம வந்து மிஸ் பண்ணாம நம்ம போர்ட்ஃபோலியோல பார்ட்டா நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க லாங் ஷார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரிங்க சார். அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது சார். ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள், புட் கால் பேரிட்டி அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ ஒரு நைஃப் இருக்குங்க, அது வந்து டேஞ்சர் தான் சார். குழந்தைகிட்ட இருந்ததுன்னா, அதாவது பிகினரா இருந்தோம்னா அது டேஞ்சருங்க. அதுதான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து தப்பு பண்ணிட்டு அந்த எஃப்ஐஏசி ஏர்ன் பண்ணிட்டு இருந்ததுங்க. ஆமா சார். ஆமா. அதே நைஃப் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்குறோம், ஒரு சர்ஜன் கிட்ட கொடுக்குறோம்னா அப்ப அது பேஷண்ட்டுக்கு எவ்வளவு நல்லது, யூஸ்ஃபுல் தானே சார். அப்போ கண்டிப்பா. யார் ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் முக்கியன்ற. நான் நைஃபை வந்து டேஞ்சராகவும் வச்சிருக்கலாம், அதே சேம் டைம் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சேஃப்டிக்காகவும் வைக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்தது நீங்க பேஜ் எடுத்துட்டீங்கன்னா போர்ட்ஃபோலியோ சம்மரி சார். இதுல பாருங்க எக்ஸ்போஷர் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத. கேஷ், ஃபியூச்சர், ஆர்பிட்ராஜ், கவர்ட் கால் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுல மட்டுமே 32% சார். ஃபிக்ஸ்ட் இன்கம் பாருங்க, AAA, AA, லிக்விட் ட்ரெஷரி பில்ஸுங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு சேஃப். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 46%ங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் சுச்சுவேஷன் பேசணும் பாருங்க, அதுல வரும் 8.79% தான். அதுக்கப்புறம் ஓகே. டெரிவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசணும் பாருங்க, ஆமா சார். 2.85% தான். கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து ரீட்ஸ் இன்வெஸ்ட், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல வந்து 1.8%ங்க. அதர்ஸ்ல 7.1. ஸோ டோட்டலா 100%. இப்படிதான் இவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சரி ஈக்விட்டி ரிலேட்டட்ல என்ன அளவுக்கு வச்சிருக்காங்க பாருங்க சார். நியர்லி 36% சார். எத்தனை ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க, அதுல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க. அதானி கிரீன் எனர்ஜி பாருங்க 2.8%, பாரதி ஏர்டெல் பாருங்க 2.1. இது வந்து ஆஸ் குட் அஸ் நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பாக்குற மாதிரிங்க. இவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குங்க, அப்போ நம்ம இவ்வளவு ஈக்விட்டி போர்ஷன் இருக்குதுன்றது தெரிஞ்சுங்க. டோட்டலா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்றத பாத்துங்க சார். இவ்வளவு ஸ்டாக்ஸ், ஆனா வந்து எல்லாமே வெல் டைவர்சிஃபைடு, கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ல தான் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த இதுல பாருங்க, நம்ம ஸ்டாக்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் பேசணும் பாத்தீங்களா, அதுல இந்த ஆப்ஷன்ஸ் தான். இது பாருங்க நெகட்டிவ் போட்டு 1.73% வச்சிருக்காங்க பாருங்க சார். அதாவது இதுல வேதாந்தா 0.14 இருக்குங்களா, வோடோஃபோன் ஐடியா 0.13 இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி இருக்க பாருங்க அது வேதாந்தாவும் வோடோஃபோனும் இருக்கு பாருங்க. இங்க 1.62% வோடோஃபோன், வேதாந்தா 1.6 இருக்குங்களா. இதுல பாசிட்டிவ்ல இருக்கு, இதுல நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது இது என்னன்னா, நான் உங்களுக்கு கவர்ட் கால் சொன்னேன் பாருங்க, அதுவும் இது வந்து நம்ம ஸ்டாக்ல இருக்குது, ஆனா உங்க ஸ்டாக்ல இருக்கும்போது அது எதுவும் ஏர்ன் பண்ணாதுங்க நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஆனா இங்க வந்து ஒரு சேஃபாவே கால் ரைட் பண்ணி, அதாவது கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜில ஒரு பிரீமியம் ஏர்ன் பண்றாங்கன்ற. ரொம்ப பெருசா அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பெரிய ரிவார்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. கரெக்ட் சார். ஆமா. அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக், ஏன்னா அந்த எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கும், அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாஸ்ல தெரியும் இந்த ஸ்டாக்ஸ் இல்ல இந்த செக்டர்லாம் இப்ப கொஞ்சம் மாசத்துக்கு இப்படிதான் சைட்வேஸ்ல போக போகுது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து மேல போகாதுன்றது தெரியும், ஆனா இவங்களுக்கு வந்து நல்லாவே கன்விக்ஷன் இருக்கு இது வந்து சைட்வேஸ்ல போகும் இல்ல கீழே போறதுக்கு சான்ஸ் இருக்கு, பெருசா மேல போகாது அப்படின்னும் போது இந்த கவர்ட் கால்ல ஏர்ன் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த நெகட்டிவ்ல போட்டுருப்பாங்க. இவ்வளவு ஸ்டாக்ஸுமே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பிரீமியம் கலெக்ஷன்லயே ஓரளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருதுங்க. இது கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம்ல வருது. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்னு பாக்குறீங்களா, இதுவும் பாருங்க அதானி கிரீன் வந்து நெகட்டிவ் 2.82ங்களா. அதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல வந்து பாருங்க அதானி கிரீன் 2.8 இருக்குங்க பர்சன்ட். ஆமா சார். ஆமா சார். அதுக்கு அடுத்தது என்ன பாக்குறீங்க, பாரதி ஏர்டெல் பாருங்க 2.67 நெகட்டிவ் இதுவும். கரெக்ட் சார். ஆமா. இங்க பாரதி ஏர்டெல் பாருங்க 2.18. அதாவது நான் என்னதுன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து மைனஸ்னா ஷார்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தங்க. ஓகே சார். ஓகே. அப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருச்சு இல்லைங்களா.
கரெக்ட் சார். நீங்க ஆமா. வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அதானி விழுந்ததுன்னா உங்க போர்ட்ஃபோலியோ டவுன் ஆகும். கண்டிப்பா, பாரதி கண்டிப்பா. ஏர்டெல் விழுந்தா உங்க போர்ட்ஃபோலியோ டவுன் ஆகும். கண்டிப்பா. இங்க வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. ஓகே. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு அதுல பேலன்ஸ் ஆயிடும். ஹெட்ஜிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமா சார். ஆமா. ஒரு வேலை நடந்ததுன்னா நடக்கலைன்னா ஓகே உங்களுக்கு சார். அந்த ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக் ஓகேங்க. இந்த மாதிரி தான் சார் யூஸ் பண்றாங்க. அதாவது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பெட் எடுத்து அதுல வந்து நம்ம பெரிய ரிஸ்க் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணலன்னு சொல்ல வரேன் நான். இந்த ஓகே. நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ்ல அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இதுதான் டிஃபரன்ஸுங்க. அதுக்கு கண்டிப்பா. அடுத்தது இது ஒரு 8%ங்களா நெகட்டிவ். ஆமா சார். ஆமா. நெகட்டிவ்னா ஒண்ணும் இல்லைங்க, அதான் ஷார்ட் பண்றதுன்னு அர்த்தங்க. அதுக்கு கரெக்ட் சார். அடுத்தது டெட்டுங்க. பாண்ட்ஸ்ல பாருங்க, ட்ரிபிள் ஏ ரேட்டிங் பாண்ட், டபுள் ஏ ரேட்டிங் பாண்ட் எதுவுமே வந்து சிங்கிள் ஏல எதுவுமே இல்ல பாருங்க. மேக்ஸிமம் கரெக்ட் சார். ட்ரிபிள் ஏ டபுள் ஏ தான். அப்போ இதுவே வந்து ஒரு 37% வந்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது ரீட்ஸ் இன்வெட்ஸுங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் மல்டி அசெட் மாதிரி வந்துருச்சுங்களா. அடுத்தது வந்து ரீட்ஸ் இன்வெட்ஸ்ல ஒரு 1.8% இருக்குங்க. அதுக்கு அடுத்தது கரெக்ட். அதர்ஸ்ல வந்து ஒரு 25.87% சார் ட்ரெஷரி பில்ஸ். அதுக்கு அடுத்தது இது இம்பார்ட்டன்ட் சார். அந்த சார்ட் வந்துருங்க, ரிஸ்க் லேபிள் ரிஸ்க் பேண்ட்னு போட்டிருக்கு பாருங்க. இது வந்து பெஞ்ச் மார்க் அவங்க எடுக்கிறது வந்து நிஃப்டி 50 ஹைபிரிட் காம்போசிட் டெட்டுங்க. 50-50 இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது ரிஸ்க் லெவல் 2. ஓகே. இந்த பர்டிகுலர் இந்த ஃபண்டை நம்ம பேசணும் பாருங்க, இதோட ரிஸ்க் லெவல் பாருங்க 1. 1 லோவர் ரிஸ்க். கண்டிப்பா சார். ஓகேங்களா. அப்ப பெஞ்ச்மார்க்கோட நான் கம்மி இல்ல ரிஸ்க்ல இருக்கு. ஆமாங்க. ஓகே. அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, சும்மா பொதுவா நம்ம வந்து ஒரு எஸ்ஐஎஃப்னா ரிஸ்க்னு ப்ரொஜெக்ட் பண்ணாம ஒரு ஓகே. ஃபேக்ட் ஷீட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபேக்ட் ஷீட்ல எப்படி ஒண்ணு யார் ஒண்ணா ஏதாவது ஒண்ணா பிரிண்ட்லாம் பண்ண முடியாதுங்க. இது எல்லாமே ரெகுலேட்டரி கீழே வருது. கண்டிப்பா சார். ஆமா. அப்படி இருந்ததுன்னா கூட நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்து வந்திருக்கேன். அதாவது நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஏன்னா நான் அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ரொம்ப எல்லாருக்கும் பொதுவான மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார். அதுல என்ன ரிஸ்க் லேபிள்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வரும் ஸ்லைட்ல எடுத்து வந்திருக்கேன் டேட்டாவை. அடுத்த சார்ட்ல பாருங்க, அந்த எஸ்ஐஎஃப் கேட்டகரிஸ் ப்ராடா என்னன்றத போட்டிருக்கேன் பாருங்க. ஈக்விட்டி ஓரியன்ட்லயே ஒரு 4 ப்ராடக்ட் வருதுங்க. ஈக்விட்டி லாங் ஷார்ட், ஈக்விட்டி எக்ஸ் டாப் 100. ஈக்விட்டி லாங் ஷார்ட்னா அது ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் மாதிரி சார். ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி எக்ஸ் டாப் 100 லாங் ஷார்ட்ன்றது ஃபர்ஸ்ட் டாப் 100 இல்லாத மீதிங்க, மிட் அண்ட் ஸ்மால் கவர் ஆயிடும் இதுல. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து செக்டர் ரொட்டேஷன் லாங் ஷார்ட் ஃபண்ட். அதே மாதிரி டெட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டெட் லாங் ஷார்ட் ஃபண்டும் இருக்கு, செக்டரல் லாங் ஷார்ட் டெட் சைட்லயும் இருக்குங்க. ஓகே சார். அதே மாதிரி ஹைபிரிட் கேட்டகரியில இப்ப நம்ம பேசுனது தான் வந்து அது ரெண்டாவது கேட்டகரிங்க, ஹைபிரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட். ஓகே. ஓகே இது சார். இல்லாம ஆக்டிவ் அசெட் அலோகேட்டட் லாங் ஷார்ட் ஃபண்ட்னு வருது. நிறைய ஏஎம்சிஸ் வந்து லான்ச் பண்றாங்க சார். குவாண்ட் நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து மேக்னம் வந்திருக்குங்க, டாட்டால லான்ச் ஆமா பண்ணிருக்காங்க. சார். இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எடல்வேஸ்ல ஆல்டி வால்ட்டுங்க. அப்புறம் வந்து ஐடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு பாருங்க, டிவினிட்டின்னு ஒரு லாங் ஷார்ட் ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்டீஸ் தான் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அதாவது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆல்ரெடி இந்த எஸ்ஐஎஃப் கேட்டகரி எல்லாம் புதுசுங்க. ஆனா இந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி வந்து HNIஸ்க்கு அது ஒரு ப்ராடக்டா இருந்தது. நம்ம ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசணும் இல்லைங்களா, அதுல இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பர்டீஸ்ல தான் இவங்களும் இது மேனேஜ் பண்றாங்க. அவங்க தான் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கரெக்ட் பாத்தீங்கன்னா சார். லேட்டஸ்டா ஐசிஐசியும் வந்து எக்ஸ்ட்ரா 100 ஹைபிரிட் லாங் ஷார்ட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. போக போக பாத்தீங்கன்னா நிறைய ஏம்சி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன இருக்குங்களோ அத்தனை ஏம்சிஸுமே வந்துரும் சார். ஓகேங்களா. கண்டிப்பா அது சார். வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் இந்த பஸ் மிஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவது இருக்கணும்ன்ற. நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணாம அட்லீஸ்ட் இதோட என்னென்ன இன்ஃபர்மேட்டிவ் என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னதுதாங்க. இப்போ நான் இதுலயே நம்ம ஹைபிரிட பார்க்காம ஒரு ஈக்விட்டியில இருக்குது ஃபிளெக்ஸி கேப் மாதிரி சொன்ன பாருங்க எஸ்ஐஎஃப்ல, இதோட ரிஸ்க் லேபிளும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க. ரிவைஸ்டு ரிஸ்க் லேபிள்ல பாருங்க, ரிவைஸ்டு ரிஸ்க் பேண்ட்ல பாருங்க 2ல இருக்கு பாருங்க சார். அதுக்கு அடுத்த பேஜ் வந்துருங்க, பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் சார். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க்ன்றத பத்தி இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதோட கிளாரிட்டி கொடுக்கலான்னு தாங்க. இது எல்லாருக்குமே பேர் போன நல்லா தெரிஞ்ச ஃபண்ட், கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். எல்லாருக்குமே இது தெரியும். தெரியும். இந்த இருக்கிற ரிஸ்க் பேண்ட் பெஞ்ச் மார்க் இதை பாருங்க, நிஃப்டி 500 வெரி ஹை. இது ஃபண்டோட ரிஸ்கோமீட்டரும் பாருங்க வெரி ஹை. வெரி ஹை. ஆமா. ஓகேங்களா. ஆனா இதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து 1,35,000 கோடி அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏயும். ஆமா சார். ஏஇஎம். ஓகேங்களா. சோ நம்ம வந்து ஒண்ணு வந்து இந்த ரிஸ்க் தெரிஞ்சும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், பயப்படல. ஏன்னா நிறைய இது ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸை பார்த்தாச்சு, நிறைய பேர் ரெக்கமெண்டும் பண்றாங்க, கரெக்ட்டுங்களா. கரெக்ட் ஸோ சார். ஆனா வந்து உண்மையா நீங்க வந்து ரிஸ்க்கு பயப்படுறவங்களா இருந்தா இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் போகாம இருக்கணும் இல்லைங்களா, அப்படி சொல்ல வரேன் நான். அதான் அது உண்மையான அவேர்னஸ் சார். அதுதான் நமக்கு கிளாரிட்டிங்கன்றது. அப்போ ரிஸ்க தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஓகே. இததான் ஆம்ஃபி, இது எல்லாமே நம்ம வந்து செபி கீழே தான் ரெகுலேட்டர். அப்போ இதுக்கு இந்த ரிஸ்க் லேபிள் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு அந்த ரிஸ்க் லேபிள் வந்து அதே ஆம்ஃபி அதே செபி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டோட இன்னொரு ப்ராடக்ட் தான் எஸ்ஐஎஃப் நம்ம பேசுனதுங்க.
கரெக்ட் சார். ஆமா. அப்ப அந்த ரிஸ்க் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க தான் சொல்ல வரேன் நான். அதுக்கு கண்டிப்பா அடுத்தது சார். பாருங்க, நான் கோட்டாக்ல இருந்து ஒரு டெட் ஹைபிரிட் ரொம்ப ரேண்டம் சார், இது எந்த ஃபண்டுமே ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த ஓகே. ரிஸ்க் லேபிள் காட்டுறதுக்காக மட்டுமே எடுத்து வந்திருக்கேன். கரெக்ட் சார். இதுல வந்து பாருங்க, கோட்டாக்ல வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டே மாடரேட் ஹைங்க. ஓகே. இப்ப புரிஞ்சுக்கங்க, நம்ம வந்து அந்த ஹைபிரிட் லாங் ஷார்ட் ஃபண்டுக்கு பாத்தீங்க லோல பார்த்தோம், கண்டிப்பா சார். ஆமா. டிஃபரன்ஸ் பார்த்தோமா. அதே மாதிரி அதுல ஈக்விட்டி போர்ஷனும் இருக்குது. ஆமா சார். இருக்கு. ஈக்விட்டி போர்ஷன் இருந்தும் அந்த ஃபியூச்சர்ஸ்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க, ஷார்ட்லாம் பண்ணிட்டுங்க. அப்போ ஆமா சார். நெட்டா ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிட்டாங்க. அப்பதானே சார் அந்த ரிஸ்க் லேபிள் அவங்களால கம்மி பண்ண முடியும் இல்லைங்களா. கம்மி பண்ண முடியும். ஆமா சார். ஆமா. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு போர்ஷனும் அங்க அதிகமா இருக்கு. கரெக்ட் சார். 46% வச்சிருந்தாங்க. ஆமா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்பிஐ கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் பாருங்க சார், ஹை ரிஸ்க் தான் இதுவும். ஏன்னா நம்ம பேர்ல எல்லாம் எஸ்பிஐ கேட்டு நம்ம போவோம் இல்லைங்களா. ஒரு சில பேர்லாம் சொல்ற பேங்க்ல செல் பண்றதுனால சொல்ல வரேன் நான். கரெக்ட் சார். கரெக்ட். அப்போ வந்து எஸ்பிஐ பேர். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் அந்த ரிஸ்க் லேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றது தான் நம்ம வந்து இங்க புரிய வைக்கிறோம். இதுலயும் வந்து ஹை இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் சார். இது வந்து பியூரா வந்து கம்ப்ளீட்டா பாண்ட் ரிலேட்டட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. டெப்ட் ஃபண்ட்ஸ் மாதிரி. டெட் ஃபண்ட்ஸ் மாதிரிங்க. ஓகே. டெட் ஃபண்ட்ஸ் தாங்க. அதுலயே ஒரு பாருங்க மாடரேட். ஓகே. இது எங்கெங்க இருக்குதுன்றத சைட்ல பாருங்க. டெட் தான், ட்ரெஷரி பில்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இவ்வளவுதான் சார். எல்சிடி, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், கமர்ஷியல் பேப்பர், ட்ரெஷரி பில்ஸ், இவ்வளவுதான். இதுவே வந்து உங்களுக்கு வந்து மாடரேட் ரிஸ்க் லேபிள்ல தான் வருது. அந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுக்குள்ள எவ்வளவு பாண்ட்ஸ்ல இருக்குன்றத நான் அடுத்த சார்ட்ல போட்டிருக்கேன். பாண்ட்ஸ் பாருங்க 54%, கரெக்ட் சார். ஆமா. கேஷ் 45%. கேஷ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்டாக்ஸ் பாருங்க 0. கரெக்ட் சார். கரெக்ட். ஓகேங்களா. இதுவே உங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க் லேபிள்ல வருது, மாடரேட். மாடரேட்ல வருது. கரெக்ட் சார். ஓகேங்களா. வச்சிருக்கிற பாண்ட்ஸ் கூட பாருங்க, ட்ரிபிள் ஏல 91%, டபுள் ஏல 8%, ஏல ஒண்ணுமே கிடையாதுங்க. கரெக்ட். அதுக்கே இவங்க வந்து மாடரேட்ல தான் வச்சிருக்காங்க. மாடரேட்ல தான் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்றதை எடுத்தேன் சார். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு நான் இதை பாண்ட்ஸோட இது எடுத்தேன்னா, இப்போ ஒருத்தங்களாம் வயசானவங்களாம் டைரக்டா போய் பாண்ட்ஸ்ல போடுங்கன்ற மாதிரி ஒரு போயிட்டு இருந்தது தெரியும். நீங்க வந்து மீடியா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 1 month தாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அப்போ அந்த பாண்ட்ல கூட அது அடுத்தது நான் அதுக்கான டேட்டாஸும் எடுத்து வந்திருக்கேன் நான். இங்கேயும் எவ்வளவு பாண்ட்ஸ்ல இருக்குதுன்றத பாருங்க. இது வந்து அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் தாங்க. கீழே போட்டிருக்கு பாருங்க சார். டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் 98 பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சார். கரெக்ட் சார். ஆமா. இந்த 98 பாண்டும் ட்ரிபிள் ஏ தான் மேக்ஸிமம். ஒரு சில பாண்ட்ஸ் டபுள் ஏங்க. கரெக்ட்டுங்களா. கரெக்ட் சார். ஆமா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நம்மளோட ஹார்ட் ஏர்ன்டு மணியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ல போகலாம். ஓகே. புரியுது. டைரக்ட் பாண்டை நம்ம செலக்ட் பண்றதை விட. ஏன்னா சார், ஏதோ ஒரு ரீசனுக்கு ட்ரிபிள் ஏ பாண்டா கூட இருக்கட்டும் சார், அந்த மாதிரி அதுல ஒண்ணு டிஃபால்ட் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷனே எதுவுமே கிடையாது இல்லைங்களா. நடக்காத வரைக்கும் ஓகேங்க. கண்டிப்பா சார். ஒருவேளை நடந்துருச்சுன்னா அதுதான் நம்மளோட கொஸ்டினே. ஆனா இதுல வந்து என்ன ஆகும்னா, இதே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் நீங்க பாண்ட்ல வாங்கும்போது 98 பாண்ட்ல ஒரு பாண்டு போனா அதோட பெருசா இம்பாக்டே இருக்காதுங்க உங்களுக்கு. ஓகேங்களா. சோ அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு தான் இது. ஆனா இதே சேம் டைம் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இதே மாடரேட்னாலும் அப்ப நம்ம ஹைபிரிட் எஸ்ஐஎஃப் வந்து பாருங்க லோ ரிஸ்க்ல தான் இருக்குது. இந்த கிளாரிட்டி. கண்டிப்பா சார். ஆமா. அப்போ இதே இதுல அதர் எக்ஸ்ட்ரீம் இந்த பாண்ட் கூட போகாம நீங்க ஹைபிரிட் எஸ்ஐஎஃப் கூட விடுங்க. நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பாண்ட் ஃபண்ட் கூட போகாம நம்மளே ஒரு டைரக்டா ஒரு பாண்ட் 2 பாண்ட் 3 பாண்ட் டைரக்டா போய் இப்போ ஆன்லைன்ல போய் நம்மளே வாங்க முடியும்னு வாங்குறதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோன்றத புரிஞ்சுக்கங்க. அடுத்தது இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம வந்து டைரக்டா நிறைய பேர் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றாங்க இல்லைங்களா. இது பாஸ்ட்ல என்னென்னலாம் டேமேஜ் ஆயிருக்கு, எந்த இதெல்லாம் டிஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு தான் எக்ஸாம்பிள். இது எல்லாமே நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் தான் எடுத்து வந்ததுங்க. ஐலண்ட் எஃப்எஸ் டிஃபால்ட் பாத்துங்க. இது வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டிங் உள்ள பாண்டு தான். ஓகே. புரியுது சார். அதுக்கு அடுத்தது டிஹெச்எஃப்எல். ஓகே. ஓகேங்களா. அதுவும் டிஃபால்ட் பார்க்க முடியுதுங்க. அதுக்கு அடுத்தது ரிலையன்ஸ் கேபிட்டல் பாண்ட் ரீபேமெண்ட், இதுவும் டிஃபால்ட்டுங்க. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது எஸ் பேங்க், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ஆமா சார். ஆமா. இதுல அந்த ரெட் கலர்ல பார்டர் லைன் மார்க் பண்ணது கொஞ்சம் பாத்துங்க. ஏன்னா அப்பதான் அவங்க அந்த நம்ம இன்வெஸ்டர் சொல்ற நம்ம வியூவர்ஸ் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ண முடியுங்க. Many of the investors are guilty of believing that the bonds are as safe as FDs and will give better returns. கரெக்ட் சார். எல்லாரும் அதாவது மிஸ் செல்லிங்னு சொல்லலாம், இல்ல தப்பா இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் தெரிஞ்சு கூட தெரியாம தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்க. அதனாலதான் யார் சொல்றாங்கன்றதுல வந்து அவங்க செபி ரெஜிஸ்டர்டா, அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பேசுறதுக்கான லைசன்ஸ் இருக்கா. இப்போ யூடியூப்ல நிறைய பேர் வந்து மெடிசன்ஸ் ரிலேட்டட் மெடிக்கல் ரிலேட்டட்ல பேசுறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாக்டரா நம்ம பார்க்கணும் இல்லைங்களா.
கண்டிப்பா சார். ஆமா. சேம் தான் நம்ம ஃபினான்ஸ் பத்தி பேசுறவங்க வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட்ல எலிஜிபிள் இருக்கா அவங்களுக்கு அதுக்கான லைசன்ஸ் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சார். இது என்னன்னா இந்த மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால போயிட்டு நீங்க வந்து ஒரு எஃப்டி போடுறீங்கன்னா அதுதான் சார் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே சேஃபஸ்ட். இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நம்ம வந்து எஃப்டி போடுறோம் பாருங்க. அங்க உங்களுக்கு 6%, 6.5, 7, 7.5 இந்த பர்சன்ட் தான் வருதுன்னா அப்ப மைண்ட்ல வச்சுங்க. 6ல இருந்து 7.5க்குள்ள வருது. அப்போ ஒரு 7 வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரைவேட் பேங்க்ல போறோம், இல்ல வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல போறோம், இல்ல வந்து ஒரு கார்ப்பரேட் எஃப்டில போறோம். கார்ப்பரேட் எஃப்டினா வந்து ஸ்ரீராம் இந்த மாதிரி எடுத்துங்களேன். ஸ்ரீராம், மஹிந்திரா, பஜாஜ்லாம் இருக்குல்ல. அது வந்து ஒரு எப்படின்னா சார் ஒரு 8% கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ ஓகே. ஒரு 6% ஸ்டேட் பேங்க்ல கொடுக்குறாங்கன்னா ஒரு கார்ப்பரேட் எஃப்டில ஒரு 8% 2% தான் சார் டிஃபரன்ஸ். கரெக்ட் ஓகேங்களா? சார். ஆமா. சோ மைண்ட்ல வச்சுங்க. அப்ப அந்த 8க்கு மேல எங்கேயாவது குடுக்குறாங்க. அப்ப நம்ம பாண்ட்ல வந்து நீங்க போயிட்டு ஜஸ்ட் ஆன்லைன்ல அவங்க சொல்றவங்க சொல்லிடுறாங்க. ஆனா பாக்குறவங்க போயிட்டு ட்ரிபிள் ஏ ரேட்டிங் பாண்டு, டபுள் ஏ ரேட்டிங் பாண்டுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பார்ப்பாங்க. ஓகே ஒரு 6%, 6.5%, 7%, 7.5% அப்படியே பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கும். 8, 9, 10, 11%. அப்போ நம்ம வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா மத்தவங்கலாம் ஒரு ஸ்டேட் பேங்க் எஃப்டில வந்து 6% கொடுக்க முடியும்னா ஒருத்தர் 10%, 11% எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பா சார். அதுக்கான ரிஸ்க் என்ன அதிகம். ரிஸ்க் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணுங்க. கரெக்ட் சார். அதே மாதிரி நீங்க அதுல நல்லா பார்த்து நீங்க ட்ரிபிளேவோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. அப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துருச்சுன்னா இந்த எஸ் பேங்க் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம லிஸ்ட்ல பார்த்தது எல்லாமே நியூஸ்ல வந்ததுதான் சார். அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டர் ஏன்னா அதுக்கு அடுத்ததுல ஒரு பெருசா உங்களுக்கு ரெட்ல திரும்ப மார்க் பண்ணிருக்க பாருங்க. ஹரிஷ் 65 year old ரிட்டையர்ட் HR மேனேஜருங்க. அவங்களோட ஒய்ஃப் அது வந்து அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் சார். அப்ப இது எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்குங்க சார். கண்டிப்பா சார். உண்மைதான் அது. ஓகேங்களா சார். ஸோ இந்த அவேர்னஸோட நம்ம இன்னைக்கான கான்செப்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சார். இது உண்மையாலுமே ஒரு நல்ல அவேர்னஸான வீடியோ தான் சார். ஏன்னா அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பார்க்காம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்றதோ சரி, இல்ல யாரோ வந்து சோஷியல் மீடியால சொல்லி இன்வெஸ்ட் பண்றதோ சரி. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த சோஷியல் மீடியா பர்சன் நம்ம போய் கேட்க முடியாது. உங்க பேச்சை கேட்டு தானே இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு அது ஒரு பியூரான அவேர்னஸ் சார் இது. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.